இசை. என்னோட பேரு சித்ரா. எனக்கு இப்போ 26 வயசு ஆகுது. என்னோட சொந்த ஊரு மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமம். எங்க குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம்தான். எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த ஒருத்தரை பார்த்து என்னோட அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முற்பகல் 12:29 எங்களோட கல்யாணம் வீட்ல பார்த்து செஞ்சு வச்சதுதான். ஆனா என்னோட கணவர் நான் காதல் கல்யாணம் செஞ்சது மாதிரி என்னை ரொம்பவே அன்பாவும் பாசமாவும் பார்த்துக்கிட்டாரு. அவரோட பேரு கிருஷ்ணன். அவருக்கு 30 வயசு ஆகுது. நாங்க எங்க கிராமத்திலேயே ஒரு பெட்டிக்கடை வச்சு அதுல வர வருமானத்தை வச்சுத்தான் எங்களோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். எனக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க. முற்பகல் 12:51 முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. பையனுக்கு வாசுன்னு சொல்லி பெயர் வச்சோம். பொண்ணுக்கு ஸ்வேதான்னு சொல்லி பெயர் வச்சோம். 2 பேரையுமே ஒரே மாதிரி அன்பாவும் பாசமாவும் வளர்க்க ஆரம்பிச்சோம். இப்படியே 5-6 வருஷம் அந்த கிராமத்திலேயேதான் நாங்க வாழ்ந்தோம். எங்க ஊர்ல இருந்து பசங்களே ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா 20 கிலோமீட்டர் தாண்டித்தான் போகணும். 1:17 போயிட்டு வரது அப்படிங்கறது ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம். குழந்தைகளோட வாழ்க்கை, எதிர்காலம் இதை எல்லாத்தையுமே யோசிச்சு கிராமத்துல இருக்க எங்க வீட்டை வித்துட்டு டவுனுக்கு போகலாம்னு சொல்லி நானும் என்னோட கணவரும் முடிவு பண்ணோம். கிராமத்துல எங்களுக்கு வீடு மட்டும் இல்லாம கொஞ்சம் நிலமும் இருந்துச்சு. 1:35 அது எல்லாத்தையுமே வித்ததுல கொஞ்சம் பணமும் கிடைச்சுச்சு. நகரத்துல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல சொந்தமா ஒரு வீட்டையும் வாங்கி அங்கதான் நாங்க குடியேறினோம். மீதி இருந்த பணத்துல ஒரு மல்லிகை கடையும் ஆரம்பிச்சோம். எங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா அந்த நகரத்துல ஆரம்பிச்சது. இப்படியே ஒரு 5 வருஷம் நாங்க ரொம்பவே சந்தோஷமா எங்க பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நாங்களும் எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். 1:58 இப்படியே எங்களோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் நாங்க எதிர்பார்க்காத ஒரு இழப்பு எங்களோட குடும்பத்துல ஏற்பட்டுச்சு. என்னோட மாமியார் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு என்னோட கணவர் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. அவங்களோட காரியம் செய்யறதுக்காக நான் முதல்ல என்னோட சைக்கிள்ல கிளம்பி போனேன். நீ பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை கூட்டிக்கிட்டு பஸ்ல வான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. நானும் பிள்ளைகளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா இறந்து போன துக்கம் தாங்காம என்னோட கணவர் ரொம்ப வேகமா 2 வீலர்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போறப்பதான் என்னோட கணவரோட 2 வீலர் எதிரே வந்த ஒரு காரோட மோதுறதுல சம்பவ இடத்திலேயே என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு. 3:06 ஒரு பக்கம் என்னோட மாமியார் இறந்த கவலையே எங்களால தாங்க முடியல. அதே நாள்ல என்னோட கணவரும் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு. எங்க குடும்பத்துல 2 பேருடைய மரணம் எங்களோட வாழ்க்கையே அப்படியே புரட்டி போட்டுருச்சு. எங்களுக்குன்னு யாருமே நகரத்துல இல்லை. என்னோட கணவரை நம்பித்தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு நகரத்துக்கு வந்தோம். இப்போ அவரும் எங்க கூட இல்ல. 3:06 நான் தனி ஆளா ரொம்பவே கலங்கி போய் நின்னேன். ஆனாலும் என்னோட பிள்ளைகளுக்காக நான் வாழணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்களை நான் தான் நல்லபடியா வளர்க்கணும். அவங்களை நல்லபடியா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற வைராக்கியம் மட்டும் என்னோட மனசுல எப்பவுமே இருந்துச்சு. வீடு சொந்தமா இருந்ததுனால கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எங்களோட மல்லிகை கடையை நானே நடத்தி அதுல வர வருமானத்தை வச்சு என்னோட பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிச்சேன். 3:32 என்னோட 2 பிள்ளைகளுமே அப்பா எப்படி இருந்து அவங்களை வளர்ப்பாங்களோ அந்த அளவுக்கு தனி ஒரு ஆளா நின்னு அவங்களை நல்லபடியா படிக்க வச்சு
ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தேன். என்னோட பையன் சென்னையில ஒரு தொழிற்சாலைக்கு வேலைக்குச் சேர்ந்தான். என்னோட பொண்ணும் நல்லா படிச்சு அவளுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சேன். அதுக்கப்புறமா வாசனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன். 3:54 அவன் அவனோட வைப் கூட சென்னைக்கே போயிட்டான். வாசனோட மனைவியும் ஒரு பிரைவேட் கம்பெனில தான் வேலை பார்க்கறா. அதனால 2 பேருமே சென்னையில வீடு எடுத்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. என்னோட பையனுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் என்னோட பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருமே தனித்தனியா அவங்களோட குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 4:13 இதனால என்னோட கணவர் வாங்கின வீட்ல நான் மட்டும் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்தக் கடையை நான் மட்டும்தான் அப்பவும் பார்த்துக்கிட்டேன். இத்தனை நாள் அன்பு கொடுத்து வளர்த்த மகனும் மகளும் 2 பேருமே என்னை விட்டு தனியா போனத நினைச்சு நான் ரொம்பவே வேதனை அடைஞ்சேன். சொந்தமா வீடு, தொழில் இருந்தாலுமே எனக்கு தனிமை ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. 4:33 என்னதான் நமக்கு பணம் வருது, அப்படினாலும் நம்ம கூட அன்பு காட்ட ஒருத்தங்க இல்லையே, அப்படின்னா அது எவ்வளவு கொடுமை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளுமே என்னோட மகனும் மகளும் என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் என்னால தனியா இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னோட பையன் கிட்ட நானும் உன் கூட அங்கேயே வந்துறேன், என்ன அங்கேயே கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்டேன். 4:50 ஆனா என்னோட பையன் கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னோட மனைவியோட சந்தோஷம்தான் முக்கியம்னு நினைச்சான். பெத்த தாய் கஷ்டப்படுறான்னு சொல்லி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இல்லம்மா, இங்க வந்தா உனக்கும் கஷ்டமாயிருக்கும், உனக்கு அங்க இருக்கிறதுதான் பரவாயில்லையா நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிட்டோம்னா நீ மட்டும் தனியாதான் வீட்ல இருக்கணும். சோ இங்கேயும் நீ வந்து இதே விஷயத்தைத்தான் சொல்லி புலம்பெட்டி இருப்ப, அதனால நீ ஊர்லயே இரு. உனக்கு தேவையான பணத்தை மாசம் மாசம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச் சொன்னான். நீ கடையை கூட நடத்த வேணாம், அதை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க வீட்லயே இருங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நானே இங்கிருந்து அனுப்புறேன். இதைக் கேட்ட நானும் சரி, என்ன பண்றது, கடைசி காலம் வரைக்கும் நம்ம தனிமையில்தான் இருக்கணும்ன்றது நம்மளோட தலை எழுத்து போலன்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் எதுவுமே சொல்லல. மாசம் மாசம் என்னோட பையன் என்னோட அக்கவுண்ட்டுக்கு காசு அனுப்புவான். சொந்த வீடு அப்படிங்கறதுனால வாடகை எதுவுமே கிடையாது. என்னோட செலவுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மீதியே என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல சேவிங் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு 50 வயசு ஆகுது. தனிமையில இருக்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. வாழ்ந்துதான் ஆகணுமேன்னு சொல்லி ஏதோ என்னோட வாழ்க்கையே ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இதுக்கு மேலையும் நம்மளால் தனிமையில இருக்க முடியாது. சரி, நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்கி இருந்தேன். நான் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். அதனால ஓரளவுக்கு என்னால் இங்கிலீஷ் படிக்கவும் எழுதவும் முடியும். போன் வாங்குறதுக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சேன். அதுல சோசியல் மீடியால நிறைய விஷயங்களைப் பார்த்து என்னோட நேரத்தை போக்க ஆரம்பிச்சேன். இப்படி செஞ்சாலும் என்னால் தனிமையை போக்கவே முடியல. என்னோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக நான் சில படங்களை பார்க்கவும் ஆரம்பிச்சேன். இது தப்புதான். ஆனா தனிமையில இருக்கிறவங்க வேற என்ன செய்வாங்க? அதனால நான் ஒரு சில ஆபாச படங்களையும் என்னோட போன்ல பார்க்க ஆரம்பிச்சேன். என்னோட பையன் காலேஜ் படிக்க ஆரம்பிச்சப்போ என்னோட பையனுக்கு வேணும் மேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 2 ரூம் கட்டினோம். அதுலதான் அவன் தங்கி படிக்கிறது எல்லாமே பண்ணுவான். அவன் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த 2 ரூமுமே பூட்டித்தான் இருந்துச்சு. சரி, அதை யாருக்காவது வாடகைக்கு விட்டா
அந்த நபர் கூடயாவது பேசிக்கிட்டு நம்ம பொழுதை போக்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாடகைக்கு விடப்படும்னு சொல்லி போர்டு மாட்டியிருந்தேன். கேட்டில் இருந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சேகர் அப்படிங்கிற 20 வயசான ஒரு பையன் அந்த ரூம் எனக்கு வாடகைக்கு வேணும்னு சொல்லி கேட்டான். என்னோட சொந்த ஊரு மதுரைக்கு பக்கத்துல ஒரு கிராமம்தான். இப்ப நான் இந்த ஊர்ல தங்கி ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு டெய்லியுமே ஊருக்கு போயிட்டு வருது ரொம்பவே சிரமமா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க வீடு வாடகைக்கு எடுக்கணும்னா ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றாங்க. நான் சிங்கிளா இருக்கிறதுனால எனக்கு எங்கேயுமே வாடகைக்கு வீடு கிடைக்கல. அதுவும் இல்லாம உங்களோட இடத்துல இருந்து எனக்கு கம்பெனிக்கு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்களும் 2 ரூம் தான் இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க. எனக்கு வாடகைக்கு விட்டீங்கன்னா ரொம்பவே சௌரியமா இருக்கும்னு சொன்னான். எனக்கும் சரி விட்டோம்னா வாடகை கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு என்னோட வீட்டை நான் வாடகைக்கு விட்டேன். அந்த பையனே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். நானும் டெய்லியும் காலையில போகும்போதும் சரி நைட் வரும்போதும் அவனை பார்ப்பேன். என்ன பார்த்தா சிரிப்பான். கொஞ்ச நாள் போகும்போது 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். நானும் தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீயும் தனியாதான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்க. எதுக்கு 2 சமையல் பண்ணணும்? நானே உனக்கு 3 வேளையும் சமைச்சு தரேன். இங்கேயே நீ சாப்பிட்டுக்கலாம். என் கூட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கும் தனிமையில இருக்கிறது கொஞ்சம் குறையும்னு சொன்னேன். இதை கேட்ட சேகர் ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படின்னு சொன்னான். ஆரம்பத்துல நான் சொல்லும்போது உங்களுக்கு எதுக்கு ஆண்டி சிரமம்? நீங்க வீடே வாடகைக்கு கொடுத்திருக்கீங்க. இதுக்கு மேல எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேணாம்னு சொன்னான். ஒருத்தருக்கு சமைச்சே எனக்கு போரடிக்குது தம்பி. உனக்கும் சேர்த்து நான் சமைச்சு தாரேன்னு சொன்னேன். பரவாயில்ல நீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா லீவு நாள்ல ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா என்னோட வீட்டுக்கு சேகர் வந்து 2 பேரும் ஒன்னாதான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து டிவி பார்த்து எங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்படியே நான் போக போக தனிமையில் இருந்த எனக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரியான ஒரு திருப்தி ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம சேகரை பார்க்கிறப்போ எனக்கு வேற மாதிரியான ஆசைகள் தோண ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒரு இளமையான அழகான பையனோட ஒரு உறவுல இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எனக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா நான் ரெகுலரா என்னோட போன்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அதுல இருக்க மாதிரி நானும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். அதனால சேகர் கூட இன்னமுமே நெருக்கமா பழக ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவனுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்றதுன்னு சொல்லி அவன் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இதனால என் கூட சேகர் இன்னமுமே நெருக்கமாக ஆரம்பிச்சான். இப்படியே போறப்பதான் ஒரு நாள் எப்படியாவது என்னோட மனசுல சேகர் கூட நான் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை அவனுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி நினைச்சேன். எப்பையும் போல அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்படிங்கறதுனால சேகர் என்னோட வீட்டுக்கு வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான். நானும் அவன் கூட டிவி பார்த்துக்கிட்டு சரி நீங்க டிவி பார்த்துட்டு இருங்க, நான் போய் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு குளிக்க போனேன். எங்களோட வீடு பழைய காலத்து டைப்ல கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படிங்கறதுனால வீட்டோட பாத்ரூம் வெளியிலதான் இருக்கு. அதனால பாத்ரூமுக்கு போய் குளிச்சிட்டு அதுக்கப்புறமா டவலை மட்டும் கட்டிக்கிட்டு ஹாலுக்கு பக்கமா வந்தேன். ஹால்ல டிவி பார்த்துட்டு இருந்த சேகர் நான் வந்தத பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டான். அவன் பார்த்ததுமே புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சொல்லாம என்னோட ரூமுக்கு போயிட்டு டிரஸ் மாத்த ஆரம்பிச்சேன். அப்ப பார்த்த சேகர் என்னையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தான். சரி நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு
நானும் பேசாம இருந்துட்டேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு, சேகர், எனக்கு கொஞ்சம் வெளியில அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். 10:33. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா சேகருக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. அவனோட மனசுல ஒரு தவறான எண்ணம் தோணவும் ஆரம்பிச்சது. அவனோட ஆசையை வளர்த்துக்கிட்டான். நாம இருக்கறத தெரிஞ்சும் அவங்க வேணும்னே இப்படி டவலோட கட்டிட்டு வராங்க. ரூம் கதவை க்ளோஸ் பண்ணாமவே டிரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10:53. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவன் ரொம்பவே ஈஸியா புரிஞ்சுக்கிட்டான். சேகரோட மனசுலயும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறது புரிய ஆரம்பிச்சது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இன்னுமே அவன் கூட க்ளோஸ் ஆகஸ்ட் ஆரம்பிச்சேன். எப்பவும் போல சேகர் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட ரூம்ல போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டிவி பார்க்கறதுக்காக என் வீட்டுக்கு வந்தான். 11:15. நான் நைட்டுக்கு டிபன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சோ அதுக்கு அப்புறமா அவனுக்கு பிடிச்ச மாதிரியான டிபனை ரெடி பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு சேகர் கிளம்புறதுக்கு போனான். அப்பதான் நான் சொன்னேன். 11:32. எவ்வளவு நாள்தான் நான் தனியா இந்த வீட்லயே இருக்கிறது? நீயும் என் கூடயே இருக்கேன். 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னது எதுக்காகன்னு சீக்கிரமாவே சேகருக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நேரமா 2 பேரும் டிவி பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துலதான் என்னோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றத நான் அவன்கிட்ட வெளிப்படுத்த ஆரம்பிச்சேன். 11:53. சேகருக்கும் அதே எண்ணம்தான் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்குத்தான் நாங்க 2 பேரும் எங்களோட தவறான உறவை ஆரம்பிச்சோம். அன்னைக்கு நைட்டு சேகர் என்னோட ரூம்ல தான் தூங்குனான். அப்போ என் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத முழுசா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒரு தவறான உறவை அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டோம். எங்க 2 பேருக்கு இடையில இருக்கறது காதலா? அப்படின்னா அது கிடையாது. ஒரு தவறான எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. எங்களோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சோம். என்னோட வீட்லயும் யாரும் இல்லை. அவனும் தனியா இருக்கறதுனால யாருக்கும் எங்களை பத்தின சந்தேகம் வரவே இல்லை. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. சேகருக்கு என்னோட பையனை விட வயசு கம்மிதான். இருந்தாலும் அவன் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு எனக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. 12:36. டெய்லியுமே வேலைக்கு போறதுக்காக பஸ்ஸுக்கு ஓடிட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்னோட சேவிங்ஸ்ல இருந்த 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுத்து அவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பைக்கையும் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போட்டுட்டு போறதுக்கு டிரஸ், இன்னும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் அவனுக்கு வேணுமோ அது எல்லாமே நான் கேட்டு கேட்டு அவனுக்கு பண்ணி கொடுத்தேன். 12:58. சேகருக்கு மாச சம்பளம் 20,000 தான் வரும். அதுல அவனோட அம்மா அப்பாவுக்கும் அவன் காசு அனுப்புறான். அதனால அவனுக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே அவன் பண்ணிக்க மாட்டான். முடிஞ்ச வரைக்கும் கம்மி செலவுல மீதி பணத்தை மிச்சப்படுத்தணும்னு தான் எப்பவுமே இருப்பான். இதை பார்த்துட்டுத்தான் அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து அவனை என்னோட கண்ட்ரோலையே வச்சிருந்தேன். பிற்பகல் 1:17. இன்னொரு பக்கம் அவன் வேலை பார்க்கிற ஒரு இடத்துல ஒரு பொண்ணையும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அது எனக்கு தெரியாது. அவன் என் கூட ஒரு தவறான உறவுலயே இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இன்னொரு பொண்ணையும் காதலிச்சிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் எதுவுமே எனக்கு ஆரம்பத்துல தெரியாது. பிற்பகல் 1:35. அதனால நான் சேகர் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்ட ஆரம்பிச்சேன்.
என்னோட லைஃப்ல இதுக்கு அப்புறமா நமக்கு எல்லாமே இவன்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சேகர் என்னோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா நான் திரும்பவும் இளமையா இருக்கற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ட்ரெஸ்ஸிங் எல்லாமே மாத்திக்கிட்டேன். அடிக்கடி சேகர் கூட பைக்கில் பிடிச்ச இடங்களுக்கு போகவும் ஆரம்பிச்சேன். பிற்பகல் 1:56. இதை பார்த்த அந்த தெருவுல இருக்க நிறைய பேருக்கு எங்க பேல சந்தேகம் வர ஆரம்பிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம எங்களை அசிங்கமா பார்க்கவும் அசிங்கமா பேசவும் ஆரம்பிச்சாங்க. சின்ன பையனோட எப்படி ஊர் சுத்துறா பாரியூ, இந்த வயசுல இவளுக்கு தேவையா? பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைகளை எடுத்துட்டா, கிழவிக்கு வந்த வாழ்க்கையை பாரு சொல்லி என்னென்னவோ சொன்னாங்க. பிற்பகல் 2:15. ஆனா நான் எதையுமே காதுல வாங்கிக்கல. இதுக்கப்புறமா எங்களோட தெருவுலதான் என்னோட பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனோ இருக்கான். அவன் என்னோட பையனுக்கு கால் பண்ணி, உங்க அம்மா உன் வீட்ல ஒரு 20 வயசு பையனை வாடகைக்கு வச்சிருக்காங்க, அந்த பையனோடதான் வெளியில ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க, நிறைய விஷயத்தை உங்க அம்மா அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்து 2 பேருமே ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. பிற்பகல் 2:37. அவங்க பேசி பழகுறத பார்த்தா ரொம்பவே தப்பா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஏரியால இருக்க எல்லாருமே ரொம்பவே அசிங்கமா பேசுறாங்க. வாசு, நீதான் இத எல்லாத்தையும் பார்த்துக்கணும். வந்து உன்னோட அம்மாவை உன்னோடையே கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிருக்கான். இதை எல்லாத்தையுமே கேட்ட என்னோட பையன் என்கிட்ட எதுவுமே கேட்காம நேரா சென்னையில இருந்து கிளம்பி என்னோட வீட்டுக்கு வந்திருக்கான். என்னோட பையன் வரது தெரியாம எப்பவும் போல நானும் சேகரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு டிவி பார்த்துட்டு இருந்தோம். இதை பார்த்ததுமே வாசு ஆடிப் போயிட்டான். இந்த வயசுல இந்த பையனோட என்னோட அம்மா என்ன செய்றாங்க அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல என்னோட பையனை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்குமே அதிர்ச்சியாதான் இருந்துச்சு. பிற்பகல் 3:19. அதுக்கப்புறமா சேகர் கிட்ட, நான் எங்க அம்மாவோட கொஞ்சம் பேசணும். நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லிச் சொன்னான். உடனே சேகர் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறமா என்னோட பையன் என்கிட்ட பேச ஆரம்பிச்சான். என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க இந்த வீட்ல? இந்த ஏரியால இருக்க எல்லாருமே உன்ன தப்பா பேசுறாங்க. பிற்பகல் 3:38. எனக்கு போன் பண்ணி கூட சொல்றாங்க, இனிமேலையே நீங்க வீட்ல இருக்க வேணாம், இந்த வீட்டையும் நம்ம வாடகைக்கு விட்டுறலாம். வா, உடனே என்னோட கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். எனக்கு சேகரை விட்டு போறதுக்கு மனசில்ல. இத்தனை நாள் நான் தனியா இருந்தப்போ உங்க கூட வந்து இருப்பீங்களா? யாராவது என்ன கூட்டிட்டு போனீங்களா? இனிமே எனக்கு இங்கதான் வாழ்க்கை. எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. பிற்பகல் 4 என்னை இங்கேயே விட்டுருங்க, நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னோட பையன்கிட்ட வெளிப்படையாவே சொல்லிட்டேன். நான் இப்படி சொன்னதுமே வாசு உடனே, அம்மா, நீங்க என்னோட வரல அப்படின்னா மாசம் மாசம் இனிமே நான் உங்களுக்கு பணம் அனுப்ப மாட்டேன். நீங்க பணம் இல்லாம கஷ்டப்பட்டுதான் இருக்கணும். உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிச் சொன்னான். பிற்பகல் 4:18. எனக்கு பணம் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் இங்கதான் இருப்பேன். என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி என்னோட முடிவை நான் உறுதியாவே சொல்லிட்டேன். வாசு எவ்வளவோ சொல்லியும் நான் கேட்கவே இல்லை. அதனால அவன் வீட்டுல இருந்து கோவமா கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறமா என்னோட பொண்ணுகிட்ட கால் பண்ணி, நீ அம்மாவை உன்னோட கூப்பிட்டு கொண்டு போய் வச்சுக்கோ. பிற்பகல் 4:36. அம்மாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. எல்லாருமே கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். அம்மா வர மாதிரி இல்ல.
உன் கூடையாவது கொஞ்ச நாள் கூட்டிட்டு போய் வச்சுறேன் அப்படின்னு சொல்லிருக்கான். என்னோட பொண்ணும் எனக்கு கால் பண்ணி, அம்மா, நீ கிளம்பி என்னோட வீட்டுக்கு வாமா. பிற்பகல் 4:54. இங்க எனக்கு உதவியா இருக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா. உங்களுக்கு இப்பதான் நான் இருக்கிறது தெரியுதா? இவ்வளவு நாள் நான் ஒருத்தி தனியா இருந்தது யாருக்கும் தெரியல. நான் எங்கேயும் வரமாட்டேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட வீட்லயே இருக்க ஆரம்பிச்சேன். என்னதான் என்னோட பையனும் பொண்ணும் வந்து கூப்பிட்டிருந்தாலுமே எனக்கு சேகரோட இருக்கிறதுதான் பிடிச்சிருந்தது. அதனால நான் உங்க கூட பேசுறதையே நிறுத்திட்டேன். இதுக்கப்புறமா எனக்கு உடம்புல சில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணப்பதான் நான் கன்சீவா இருக்கேன்ற விஷயம் எனக்கே தெரிஞ்சது. என்னமா நீங்க 50 வயசுல கன்சீவ் ஆயிருக்கீங்க? டாக்டரே அதிர்ச்சியா பார்த்தாங்க. பிற்பகல் 5:33. என்னோட வயித்துல வளர கருவுக்கு காரணம் சேகர் தாங்கறது எனக்கு தெரியும். இனிமேலையும் நம்ம சேகரை விடக்கூடாது. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு சொல்லி நான் சேகர் கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், நீயும் என்னை கல்யாணம் பண்ணிக்கறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதைக் கேட்டதுமே சேகர் ஆடி போயிட்டான். தன்னோட ஆசையை தீர்த்துக்கிறதுக்காகவும் பணத்துக்காகவும் மட்டும்தான் அவன் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். பிற்பகல் 5:54. இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுமே என்ன பண்றதுன்னே தெரியாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்னோட வயசு 20 தான் ஆகுது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட வாழ்க்கையே நாசமாயிரும் சொல்லிச் சொன்னான். சேகர் சொன்னதைக் கேட்டு எனக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என் கூட பழகும்போது, என் கூட ஒன்னா இருக்கும்போது உன்னோட வயசு உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லும்போது உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அதெல்லாம் முடியாது, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் வேணும். பிற்பகல் 6:22. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நானே பண்றேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போன சேகர் வீட்டுக்கு வரவே இல்லை. நானும் சேகரோட நம்பருக்கு நிறைய டைம் கால் பண்ணி பார்த்தேன், போன் போகவே இல்லை. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே போனான்னே தெரியல. பிற்பகல் 6:42. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நானுமே சோர்வடைஞ்சிட்டேன். இதுக்கப்புறமாவும் இவனை சும்மாவே விடக்கூடாது. நம்மகிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு இன்னைக்கு வயித்துல ஒரு பிள்ளையையும் கொடுத்துட்டு இந்த வயசுல என்னை தனியா விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட போன்ல இருந்து சில போட்டோஸையும் வீடியோஸையும் போலீஸ் கிட்ட காட்டினேன். சேகர் அப்படிங்கிற 20 வயசு பையன் என்னோட வீட்ல தங்கி இருந்தான். பிற்பகல் 7:06. அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி என்னோட தனிமையில இருந்தான். அவன் என்னையும் என் பணத்தையும் பயன்படுத்திக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்காம ஓடி போயிட்டான். ஒரு வாரம் ஆச்சு. எங்கே போனான், எங்கே இருக்கான்னு சொல்லி எனக்கே தெரியல. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். சேகர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு நீங்கதான் எனக்கு உதவி செய்யணும். பிற்பகல் 7:24. அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் கொடுத்தேன். இதைக் கேட்ட போலீஸ்கே ரொம்பவே ஷாக்கா இருந்துச்சு. போலீசும் இந்த கம்ப்ளைண்ட்ட ஒரு புதுவிதமான வழக்காதான் பார்த்தாங்க. 50 வயசான லேடியை 20 வயசு பையன் ஏமாத்திட்டு ஓடிட்டானா? சரி, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோங்க, அந்த பையனை தேடலாம்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. பிற்பகல் 7:44. இப்படியே 2-3 வாரம் ஓடிச்சு. கடைசியா அவனை தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. நானும் ஸ்டேஷனுக்கு வந்த சேகரை பார்த்தேன்.
சேகர் என்னை பார்த்ததுமே என்ன சொன்னான்னா, நீ இவ்வளவு நாள் எனக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணியோ அது எல்லாத்தையுமே நான் சம்பாதிச்சு உனக்கு திருப்பிக் கொடுத்துடறேன். இப்போ என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதியூ. ஏன்னா உனக்கு 50 வயசு ஆகிருச்சு. எனக்கு இப்ப 20 வயசுதான் ஆகுது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சமுதாயத்துல இருக்கவங்க என்னை அசிங்கமா பார்ப்பாங்க, கேவலமா பேசுவாங்க, என்னால முடியாது. நீ கருவை கலைச்சிடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். ஆனா அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே இல்ல. எனக்கு நீதான் வேணும். பிற்பகல் 8:22. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொன்னேன். இந்த நேரத்துலதான் சேகரோட அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே ரொம்ப ஆடிப் போயிட்டாங்க. என்கிட்ட வந்து அவங்களும் பேசினாங்க. உங்களுக்கு வயசு அதிகம் ஆகுதுங்க, என்னோட பையனுக்கு சின்ன வயசுதான். அவன் வாழ வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குயூ. பிற்பகல் 8:41. தயவு செஞ்சு கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிருங்க. என்னோட பையனோட வாழ்க்கையை விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, எங்களால முடிஞ்சத நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சமாவது எங்களுக்கு கருணை காட்டுங்க, என் பையன் தெரியாம பண்ணிட்டான். இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிற்பகல் 8:58. அவங்க எவ்வளவோ கெஞ்சு பார்த்தாங்க. நான் அது எதையுமே காதுல கேட்கல. எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்ல சொல்லிட்டேன். 2 சைடுலயுமே போலீஸ் நடத்தின விசாரணையில சேகர் விருப்பப்பட்டுதான் என் கூட இருந்தான் அப்படிங்கிறதும், என்னோட வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாது. பிற்பகல் 9:18. அவங்க சொல்ற மாதிரி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் உங்க பையனுக்கு இருக்க ஒரே வழி. அப்படி இல்லன்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவனோட லைஃப் போயிரும். அதனால நீங்க அந்த அம்மாவையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சேகரோட அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பிற்பகல் 9:38. கடைசியா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு எனக்கும் சேகருக்கும் கல்யாணம் ஆச்சு. என்னதான் சேகர் இதுக்கு முன்னாடி பணத்துக்காக ஆசைப்பட்டும் உடல் சுகத்துக்காக என் கூட பழகி இருந்தாலும் இப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி கூட அவனுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் என்னால அவனை விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு மருமகளா போனேன். பிற்பகல் 9:56. எனக்கும் சேகருக்கும் கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சு சேகரோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அம்மா அப்பா, அவங்க குடும்பத்தையே ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு முறை நானும் சேகரும் அவங்க ஊருக்கு போயிருந்தோம். அப்போ எங்களை பார்த்த அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே ரொம்பவே கேவலமா அவங்களை பேச ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சேகரோட அம்மா அப்பா, இதுக்கு மேலேயும் இந்த அவமானத்தை தாங்கிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து திரும்பவும் கெஞ்ச ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நாங்க தந்துறோம். என்னோட பையனை மட்டும் விட்டுருங்க, அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. நாளுக்கு நாள் என்னால இந்த கேவலத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு எங்களால வாழ முடியாது சொல்லி டெய்லியுமே அவங்க என்கிட்ட வந்து கெஞ்சி என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிற்பகல் 10:39. இதுக்கு மேலேயே இவங்க கூட இருக்க முடியாது. இவங்களுக்கு நல்ல ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சேன் அப்படின்னு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எனக்கிட்ட வரதட்சணை கேட்டு என்னை கொடுமைப்படுத்துறாங்க சொல்லி சேகர் அவங்க அம்மா அப்பா மேல கேஸ் கொடுத்தேன். என்னோட புகாரை வாங்கின போலீஸ் அவங்க மேல கேசு பதிவு பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா விசாரணையும் நடத்துனாங்க. விசாரிக்கிறப்பதான் சேகரோட அம்மா அப்பா நடந்த எல்லா உண்மையுமே போலீஸ் கிட்ட சொன்னாங்க. நாங்க அவங்க கிட்ட எந்த ஒரு வரதட்சணையும் கேட்கல.
எங்களோட பையனோட வாழ்க்கையில இருந்து போயிருங்க உங்களுக்கு. பிற்பகல் 11:08. எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க சம்பாரிச்சு கொடுத்துறோம் சொல்லித்தான் கேட்டோம்னு சொன்னாங்க. நான் கொடுத்தது பொய்யான வழக்குன்னு தெரிஞ்சதுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு சேகரோட அம்மா அப்பா எல்லாருமே என்னோட வீட்டுக்கு வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு மேலையும் எங்களால கிராமத்துல இருக்க வீட்ல போயிட்டு இருக்க முடியாது. பிற்பகல் 11:27. கிராமத்துல எங்களால தலையே காட்ட முடியாது சொல்லிட்டு சேகரோட அம்மா அப்பாவும் என் கூடதான் என்னோட வீட்லதான் இருந்தாங்க. முன்னாடி மாதிரி இல்லாம சேகர் இப்ப என்கிட்ட பேசுறதே இல்லை. தனியா இருந்து எதையும் யோசிக்க ஆரம்பிச்சார். ரொம்பவே சொந்தக்காரங்க எல்லாருமே சேகரை கேவலமா பேச ஆரம்பிச்சதுப்ப எல்லாம் அதை கேட்க முடியாம ஒரு கட்டத்துல தன்னோட உயிரையே மாற்றிக்கிறதுக்கு முடிவெடுத்தான். பிற்பகல் 11:50. ஏன்னா இவன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவன் இவனை விட்டுட்டு வேறொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். ஊர்லயும் கௌரவம் மரியாதை எல்லாமே போயிருச்சு. தன்னோட வாழ்க்கையும் போச்சு. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. பணத்துக்காகவும் உடல் சுகத்துக்காக ஆசைப்பட்டு அம்மா வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தங்களோட ஏற்படுத்தின உறவு இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கு. 24:15. இனிமே நம்மளோட வாழ்க்கையை சரி செய்ய முடியாது. இவங்க கூட சேர்ந்து வாழவும் முடியாது. அதுக்கு நம்மளோட உயிரை விட்டுறலாம்னு சொல்லி சேகர் அவனோட போன் எடுத்து அதுல சித்ரா அவங்களோட ஆசைக்காக என்னை பயன்படுத்திக்கிட்டாங்க. நானும் அந்த வயசுல என்னோட ஆசையை கட்டுப்படுத்த முடியாம அவங்க கூட ஒன்னா இருந்துட்டேன். அவங்க வாங்கி கொடுத்த எல்லா விஷயத்தையுமே நான் வாங்கிக்கிட்டேன். அது என்னோட தப்புதான். 24:38. ஆனா அதிலிருந்து நான் வெளிய வரலாம்னு நினைக்கிறப்பதான் அவங்க என்னை விடாம பிடிச்சுக்கிட்டாங்க. என்னை இப்போ இப்படி மன அழுத்தத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. என்னால இனிமே வாழவே முடியாது. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. இது எல்லாத்துக்குமே சித்ராதான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல தெளிவா ரெக்கார்ட் பண்ணிட்டு ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டான். இந்த பதிலில் முறையான நிறுத்தற்குறிகள் பங்க்சுவேஷன் சேர்க்கப்பட்டுள்ளன. உங்களுக்கு இது சரியாக இருக்கும் என நம்புகிறேன். மேலும் ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்பட்டால் தயங்காமல் கேளுங்கள். நீங்கள் கொடுத்த ஸ்கிரிப்டை சரியான எழுத்து பிழை, இடைவெளி, பங்க்சுவேஷன், முழு நிறுத்தம், காற்புள்ளி, கேள்விக்குறி, மேற்கோள் குறி போன்றவை பத்தி பிரிப்பு ஆகியவற்றோடு தெளிவாகவும் இயல்பாகவும் படிக்கும்படி திருத்தி தருகிறேன். இதோ முழு பங்க்சுவேஷன் செய்யப்பட்ட ஸ்கிரிப்ட். அன்னைக்கு நான் வீட்ல இல்ல. சேகரோட அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருந்தாங்க. ரொம்ப நேரமா சேகர் ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்ல. என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறப்போ ரூம்ல மயங்கி கிடந்த சேகர பார்த்து அவங்க பதறி போயிட்டாங்க. பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க டாக்டர் செக் பண்ணி ஏற்கனவே சேகர் இறந்து போயிட்டான்னு சொல்லிருக்காங்க. அது மட்டுமில்லாம அவனோட பேன் பாக்கெட்ல இருந்த போனை எடுத்து அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோவ பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட இத காட்டி என்னோட பையன் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் இந்த சித்ராதான். இந்த சித்ரா மேல கேஸ் போட்டு அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவ அவனோட மரண வாக்கு மூலமா காட்டி என் மேல கேஸ் போட வச்சாங்க. இவ்வளவு விஷயம் நடந்தும் எனக்கு எதுவுமே தெரியல. கடைசியா போலீஸ் எனக்கு கால் பண்ணி உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்களா ஸ்டேஷனுக்கு வந்தா நல்லா இருக்கும். இல்லன்னா நாங்க உங்கள வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. அப்பதான் ஸ்டேஷனுக்கு போகும்போது சேகர் இப்படி ஒரு முடிவு எடுத்தது எனக்கு தெரிய வந்துச்சு. நான் சேகர நல்லபடியாதான் பார்த்துக்கிட்டேன்.
எங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் இருந்தாலும் நான் சேகரை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாதுன்றதுக்காகத்தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்படி அவன் ஒரு முடிவு எடுப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா சேகர டார்ச்சர் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணி அவனோட இறப்புக்கு நான் காரணமா இருந்தேன்னு சொல்லி போலீஸ் என் மேல கேஸ் போட்டு என்ன ஜெயிலுக்கும் அனுப்புனாங்க. சிறைக்கு போய் கொஞ்ச நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா என்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்காக நான் வெளிய வரணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் மூலமா பெயிலுக்கு அப்ளை பண்ணேன். கோர்ட்ல என்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்காக எனக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்களும் எனக்கு பெயில் கொடுத்தாங்க. இந்த தற்கொலை முயற்சிக்கான கேஸ் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. என்னோட பையன் வாசு ஆகட்டும் சுவேதா ஆகட்டும் என்கிட்ட பேசுறதே இல்ல. இப்போ என்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்காக நான் வாழணும்னு முடிவெடுத்தேன். 50 வயசுல நான் யோசிச்சிருக்கணும். ஆனா நான் யோசிக்காம செஞ்ச ஒரு விஷயம், இன்னைக்கு என்னோட வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைய பாதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்காக திரும்பவும் உழைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இந்த வழக்கையும் நடத்திக்கிட்டு இன்னும் நான் உயிர் வாழ்ந்துகிட்டுதான் இருக்கேன். இந்த சம்பவத்துல முக்கியமான குற்றவாளி சித்ராதான். அவங்கதான் அந்த பையனை முதல்ல தன்னோட வலையில விழ வச்சாங்க. அந்த பையனும் தன்னோட உணர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாம அவங்க கூட தனிமையில இருந்தான். அவன் தன்னோட உணர்ச்சிய கட்டுப்படுத்தி இருந்தான்னா அவன் நினைச்ச வாழ்க்கைய இன்னைக்கு வாழ்ந்திருக்கலாம். அநியாயமா அவனோட உயிரை இழக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சேகர் தன்னோட ஆசைய அடக்க முடியாம 50 வயசாகக்கூடிய ஒரு பொண்ணு கூட தவறான உறவுல இருந்ததுதான் அவன் செஞ்ச பெரிய சம்பவம். 50 வயசுல உணர்ச்சி இருக்கக்கூடாதா? தாராளமா இருக்கலாம். உடல் உணர்ச்சிகளே உடல் பசிய போக்கிக்கணும்னு எல்லா வயசுல இருக்கிறவங்ககிட்டயும் இருக்கும். ஆனா அத நம்ம யார்கிட்ட வெளிப்படுத்துறோம்னு ரொம்ப முக்கியம். நம்ம துணை இல்லாம தனிமையில இருக்கோம்னா அதுக்கான துணைய தேடிக்கிறதுல தப்பில்ல. ஆனா அதுக்காக நம்மளை விட சின்ன வயசுல இருக்கிறவங்க கூட ஆசைய தீர்த்திக்கிட்டு கடைசியா அவங்களோட வாழ்க்கைய நாசமாக்க கூடாது. எப்பவுமே உடல் சுகமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாதான் இருக்கும். ஆனா அது மூலமா வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போதுதான் அது எவ்வளவு கொடுமையானதுன்னு புரிய வரும். இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இசை இப்படி பங்க்சுவேஷன் பத்தி பிரிப்போடு படிக்க எளிதாக இருக்கும். தேவைப்பட்டால் இன்னும் சில மாற்றங்கள். யெஹூகா டயலாக் ஸ்டைல் பேச்சு வழக்கு தீவிரம் வேண்டுமென்றால் சொல்லுங்கள்.